7,000க்கும் மேற்பட்ட பாடல்கள பாடியிருக்காங்க. சொர்ணலதா விருதுகள வாங்கி குவிச்ச பாடல்கள் என்னலாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சின்ன தம்பி. பிரபு, குஷ்பு, கவுண்டமணி அப்படின்னு நெறைய பிரபலங்கள் ஒண்ணா சேர்ந்து நடிச்ச படம் தான் இந்த சின்ன தம்பி. இந்த படத்துக்கு இளையராஜா தான் மியூசிக் போட்டிருந்தாரு. இந்த படத்துல போவோமா ஊர்கோலம், பூலோகம் எங்கெங்கும் அப்படின்ற பாட்ட சொர்ணலதா பாடியிருந்தாங்க. 1991ல சிறந்த பின்னணி பாடகிக்கான தமிழக அரசு விருது, சினிமா எக்ஸ்பிரஸ் விருது, ஃபிலிம்ஃபேர் அவார்டு அப்படின்னு கிட்டத்தட்ட 3 விருதுகள இந்த பாட்டுக்காக சொர்ணலதா வாங்கியிருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கருத்தம்மா. பாரதி ராஜா இயக்கத்துல ராஜா, மகேஸ்வரி, ராஜஸ்ரீ, சரண்யா பொன்வண்ணன் அப்படின்னு நிறைய பிரபலங்கள் நடிப்புல வெளியான படம் தான் இந்த கருத்தம்மா. இந்த படத்துக்கு ஏ.ஆர். ரகுமான் தான் மியூசிக் போட்டிருக்காரு. சொர்ணலதா இந்த படத்துல போராளே பொண்ணு தாயி அப்படின்ற பாட்டை பாடியிருந்தாங்க. இந்த பாட்டுக்காக இவங்களுக்கு தேசிய விருது கொடுக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமா தேசிய விருது வாங்கின முதல் பெண் பாடகி அப்படின்ற பெருமையும் சொர்ணலதாக்கு கிடைச்சிருக்கு. 1994ல கலைமாமணி விருதும் தமிழக அரசு இவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது காதலன். சங்கர் இயக்கத்துல 1994ஆம் ஆண்டு பிரபுதேவா, நக்மா, வடிவேல்னு நிறைய பிரபலங்கள் நடிப்புல வெளியான படம் தான் இந்த காதலன். ஏ.ஆர். ரகுமான் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. முக்காலா முக்காப்பலா பாட்டு இருக்குல்ல, அது இந்த படத்துல தான் வரும். சும்மா பட்டி தொட்டி எல்லாம் ஹிட் ஆச்சு. அதுக்கு முக்கிய காரணமே சொர்ணலதா தான். அவங்க தான் இந்த பாட்டை பாடியிருக்காங்க. இந்த பாட்டுக்காக சினிமா எக்ஸ்பிரஸ் அவார்ட், ஃபிலிம்ஃபேர் அவார்ட் அப்படின்னு 2 அவார்ட் கிடைச்சிருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது இந்தியன். 1996ல சங்கர் இயக்கத்துல கமலஹாசன், சுகன்யா, மனிஷா கொய்ராலா அப்படின்னு நிறைய பேர் நடிச்ச வெளியான படம் தான் இந்தியன். இந்த படம் அந்த டைம்ல ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் ஆச்சு. இந்த படத்துக்கு ஏ.ஆர். ரகுமான் தான் மியூசிக் போட்டிருந்தாரு. இந்த படத்துல சொர்ணலதா பாடிய அக்கடானு நாங்க அப்படின்ற பாட்டுக்கு சிறந்த பின்னணி பாடகிக்காக சினிமா எக்ஸ்பிரஸ் அவார்ட் மற்றும் ஃபில்ஃபேர் அவார்டை கொடுத்திருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அலைப்பாயுதே. மணிரத்னம் இயக்கத்துல காதல் திரைப்படமா 2002ஆம் ஆண்டு வெளியான படம் தான் இது. இந்த படத்துல மாதவன், ஷாலினி, சொர்ணமாலியா அப்படின்னு நிறைய பிரபலங்கள் நடிச்சிருந்தாங்க. ஏ.ஆர். ரகுமான் தான் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருந்தாரு. சொர்ணலதா இந்த படத்துல ஒரு முக்கியமான பாட்டை பாடியிருப்பாங்க. எவனோ ஒருவன் வாசிக்கிறான். இந்த பாட்டு அந்த டைம்ல பட்டி தொட்டி எல்லாம் ஹிட் ஆயிருக்கு. அதனாலேயே இந்த பாட்டுக்கு சினிமா எக்ஸ்பிரஸ் அவார்ட் மற்றும் ஃபிலிம்ஃபேர் அவார்டை கொடுத்திருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பூவெல்லாம் உன் வாசம். எழில் இயக்கத்துல அஜித், ஜோதிகா 2 பேரும் ஜோடி போட்டு நடிச்ச படம் தான் இது. இந்த படத்துக்கு வித்யாசாகர் தான் மியூசிக் போட்டிருந்தாரு. இந்த படத்துல திருமண மலர்கள் தருவாயா அப்படின்ற ஒரு பாட்டு வரும். அந்த டைம்ல செம ஹிட் ஆயிருக்கு இந்த பாட்டு. இதை சொர்ணலதா தான் பாடியிருந்தாங்க. இதனால சிறந்த பின்னணி பாடகிக்கான ஃபிலிம்ஃபேர் அவார்டு இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. கண்டிப்பா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சொர்ணலதா எவ்வளோ பெரிய பாடகி அப்படின்னு. இளையராஜாவோட மியூசிக்ல மட்டும் இது வரைக்கும் இவங்க 300க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி அப்படின்னு கிட்டத்தட்ட 7,000க்கும் மேற்பட்ட பாடல்களை இவங்க பாடியிருக்காங்க. தன்னோட அபூர்வமான குரலை வச்சு எத்தனையோ பேரை மெய்மறக்க வச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.